महद्भ्यो नमो अर्भकेभ्यो नमो युवभ्यो नमः आसिनेभ्यः यजामदेवां यदि शक्नवाममाज्याय सस्यं समावृक्षिदेवाः ॐ सं समिद्योवसे वृषन्नग्ने विश्वान्यर्य इळस्पदे समिध्यसे स नो वसून्याभरा संगच्छध्वं संवदध्वं संभोमनांसि जानताम् देवा भागं यथा पूर्वे संजानानावुपासते समानो मन्त्रस्यमीति समानि समानं मनस्सह चित्तमेषाम् समानं मन्त्रमभिमन्त्रयेव समानेन वो हविषा आजुहोमि समानि व आकूति समाना हृदयानि वः समानमस्तु वो मनो यथा आवस्सु सहासति ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री ओम श्री शिवकामसुंदरी समेत श्री आनंद नटराज स्वामिने नमः सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं सद्गुरुचरणारविन्दाभ्यां परमपूज्य आदिशंकराचार्य परंपरागत मूलाम्नाय कांची कामकोटि सर्वज्ञपीठत्तिन श्री 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 चंद्रशेखरेंद्र सरस्वती महापेरिवाளுடைய சரணத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் தெரிவிச்சிட்டு அதே மேற்படி சமாதிஸ்தரான காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வரரான ஜெயேந்திர சரஸ்வதி பெரிவாளுடைய சரணத்திலும் அதே மாதிரி இப்போ காஞ்சி காமகோட்டி பீடத்தின் ஆச்சாரியளான பரமபூஜ்ய ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி பெரிவாளுடைய சரணத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தையும் அதே மாதிரி பெரிவா இந்த இடத்துல ஏன் கோவில் கட்டினாங்கிறதுக்கும் என் அனுபவத்தையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணுறேன். அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருந்தால் அது பெரிவா அனுகிரகமும் நடராஜாவுடைய அருளும் நினச்சிங்கோ. எதா தவிரதலாக இருந்தால் அந்த தவிரதலை பெருசாக நினச்சிக்காம அதை மன்னிக்குமாறும் நான் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன். மேலும் பெரிய ஒரு இங்கே பஜன மேளா நடக்கிறதுக்கு பெரிவா அனுகிரகத்தை பண்ணிட்டு மேலும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பரிசிரமத்தை பெற்றுக்கொண்டு ஹரிபக்த பராயணரான ஸ்ரீமான் கோபி பாகவத் அண்ணாக்கு என்னுடைய அன்பு கூறிய நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுண்டு எல்லா பாகவதோத்தமாளுக்கும் என்னுடைய பிரணிபாத்தத்தை தெரிவிச்சுண்டு இங்கே அமர்ந்த எல்லா பெரிவாளுடைய பக்தாளுடைய ஹிருதயஸ்தமான பெரிவாள் ஹிருதயத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் 2 வார்த்தை சொல்கிறதுக்கு அபிப்பிராயப்படுறேன். जननात् कमलालये स्मरणात् अरुणाचले दर्शनात् दभ्रसदसी काश्यान शरणान मुक्तिன்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி தர்சனாத் தப்ரசதசி முக்கியமான விஷயம். நீங்கள் வாழ்நாளில் சிவகாம சுந்தரியும் அதே மாதிரி ஆனந்த நடராஜாவையும் அலங்கரித்து தரிசனம் பண்ணுறதா இருந்தால் தர்சனாத்து தப்ரசதசின்னு சொல்லியிருக்கு. சிதம்பரத்திலாம் போய் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முதல்ல ஜனநாத் கமலாலயன்னு சொல்லியிருக்கு. நம்ம ஹிந்துவா பிறக்கிறதா இருந்தால் கமலாலயம் திருவாரூரில் தான் பிறக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த பாகவதத்துக்கெல்லாம் மூல புருஷரான தியாகராஜா எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி அங்கே பிறக்கிறதா ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே சுவாமியை நினச்சிக்கிறதா இருந்தால்
திருவண்ணாமலேஸ்வரரை வந்து உட்கார்ந்த இடத்துல தியானாசக்தராயிருந்துண்டு தரிசனம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி காஷ்யான் சரணான் முக்தின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நம்ம வந்து ஸ்தூல சரீரத்தை வந்து விடுறதா இருந்தால் விட்டுட்டு நம்ம மோட்ச மார்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் காசியில் தான் போய் சரணாகதி அடையணும்னு இருக்குது. அதே மாதிரி தரிசனாத்து தப்ரசதசின்னு சொல்லிவிட்டேன். பெரியவா வந்து பல தரம் கும்பகோணத்துலேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கோ இல்லை பட்டணத்துக்கு, அந்த காலம் பட்டணம்னு சொல்லுவா, இப்போ வந்து சென்னைன்னு சொல்லுவா, மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ பட்டணம்னு சொல்கிறா. ஆனால் பட்டணத்துக்கு போயின்னு இருக்கிறச்ச பல தரம் வந்து வயா சிதம்பரமாக போயிருக்கா. அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கல. இதே மாதிரி 1933 பல சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் வச்சுண்டு திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு வைக்கிறதுக்காக வேண்டி அங்கே ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் பாடசாலையிலையோ இல்லை கல்யாண மண்டபத்திலையோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா. சரி, என்ன மேளதாளத்தோட வைபவத்தோட சந்திரமௌலீஸ்வரர் போய் இறங்கியிருக்கார். பெரிவாளும் இருந்தா. 1933 சரின்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமான கூட்டம், கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. இடமில்லை, எள்ளு போட்டால் கீழே கிடைக்காது. அது மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு மூலையில் குடுமி வச்சுட்டு ஒரு வைதீக கோலத்தில் ஒரு பிராமணர் நின்றுட்டு இருந்தார். கூட்டமான கூட்டம் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கார். நின்ன இடத்துலேருந்து அவர் வந்து இடத்தை மாறல. இந்த கூட்டத்திலையும் பெரியவா அப்படியே பார்த்துட்டு இருக்கறச்ச அந்த யார் நின்றுருக்காரோ அந்த பிராமணருக்கு மேலே பெரியவா திருஷ்டிப்பட்டது. அவர் தான் தண்டபாணி தீட்சிதர்னு பேர் அநேகமாக. அவர் வந்து மகாவித்வான், மகாமகோபாத்தியாயா. அதே மாதிரி சாஸ்திரங்கள் வேதாத்தியனத்தெல்லாம் பண்ணிட்டு பெரிவாளை வந்து புரிஞ்சின்றவர். பெரிவா யாருன்னு அவருக்கும் தெரியும், அவர் யாருன்னு பெரிவாருக்கும் தெரிஞ்சது. அதனால ஓரளவு அவளுக்கு உள்ள அந்யோன்ய மனோபாவம் இருந்தது. உடனே பெரிவா வந்து அவரை பார்த்துட்டு, வாங்கோ வாங்கோ, ரொம்ப சந்தோஷம், வந்துட்டேளா, வாங்கோ, நான் உங்கள் ஊருக்கு வந்துட்டேனே, ரொம்ப நாளாக வரணும், நடராஜாவை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் சந்தர்ப்ப சூழ்நிலை வரல. கடைசியில் பல தரம் நீங்கள் கூப்பிட்டுட்டேள், நான் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பெரியவா அந்த விஷயத்தை முடிச்சுட்டா. இருந்தாலும் இந்த பிராமணன், இந்த தீட்சிதர் சிதம்பரத்தில் தில்லை 3000ன்னு கேள்விப்பட்டிருப்பேள். ஏன்னா தில்லை 3000ல் 2999 அந்த தீட்சித குடும்பங்கள். இந்த ஒன்றுங்கிறது பரமேஸ்வரன் நடராஜா. அப்படி இருக்கிறச்ச அந்த தண்டபாணி தீட்சிதர் அங்கே நின்றுருந்தார். மணின கணக்காயிடுத்து. பெரியவா யோஜனை பண்ணி, இந்த பிராமணன், இந்த தீட்சிதர், இந்த அர்ச்சகர் இங்கேருந்து நகர்லையேங்கிற ஒரு சந்தேகம். வாங்க வாங்கோ, என்கிட்ட ஏதா பேசணுமா, வாங்கல, நீங்கள் பாட்டு நின்றுருக்கேள, கூட்டமான கூட்டம் வந்துட்டுருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்கோ வாங்கோ அப்படின்னு பெரியவா திருப்பி கிட்டக்க கூப்பிட்டா. ரொம்ப தேங்கிண்டு பெரியவாட்ட ரொம்ப பவ்யமாக திவ்யமாக பேசினார். பெரியவா, எங்கள் ஊருக்கு வந்திருக்கேள், ரொம்ப சந்தோஷம் அண்ணா, பல வருஷங்களா நடராஜாவும் சிவகாம சுந்தரியும் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலோடு இருக்கா. அப்படி இருக்கிறச்ச அவசியமாக நீங்கள் நடராஜாவை தரிசனம் பண்ணுமாறு நான் கோவில் சார்பில் உங்களை பிரார்த்தனை பண்ணுறேன்னு அவர் கோவில் சார்பில் கூப்பிட்டு விட்டார். உடனே ஆகட்டுமே, வரேனே அப்படின்னு ஒரு திருட நிச்சயமாக இல்லாமல் அப்படி சாதாரணமாக சொல்லிவிட்டா பெரியவா. ஆனால் பல இங்கிதங்கள், பல சூக்ஷ்மங்கள் இருந்தாலும் அவர் நகரில் நின்றுட்டே இருந்தார். பெரியவா சரியாக ஒரு உறுதியாக ஒரு சரியான பதிலே கொடுக்கல. நின்றுட்டே இருந்தார். என்ன நின்றுருக்கேள், வரேன்னு சொல்லிவிட்டேனே. இல்லை பெரியவா, பெரியவாளை சுவாகத்தம் பண்ணணும், அதே இல்லாமல் பூர்ண கும்பம் கொடுக்கணும், மரியாதைகள் உண்டு. அதனாலே தயவுசெய்து பெரியவா வர நேரத்தை தெரிவிச்சுட்டேன்னா நான் எல்லா விதமான பெரியவாளை சுவாகத்தத்துக்கு வரவேற்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும், மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஓஹோ அப்படியா, நான் எப்போ வரேங்கிறது தெரிவிக்கணுமோ அப்படின்ட்டார். ஆமாம், சரி, நான் காலம்பரை ஒரு 8-8:30 மணிக்கு வரட்டுமா, அதுக்கப்புறம்
ஸ்நானாதிகள் திருப்பி மடி ஸ்நானங்களெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி சந்திரனுடைய பூஜைக்கு போகணும். அதனால் ஒரு 8 மணி வாகில் வரையலாம் அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷமாக திருப்பி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டார். கோவில் அந்த நிர்வாக லெவலில் எல்லாம் சொல்லிவிட்டால், நாளைக்கு காஞ்சி பெரியவா வரா, கிட்டத்தட்ட 8 மணிக்கு எல்லாரும் சித்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கோவிலுக்கு சந்நிதியில் போகிறார். நாளைக்கு காலம்பரை யார் வந்து அர்ச்சகர், 4 நாளைக்கு ஒரு அர்ச்சகர் மாதிரி அவள் அது மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டுருக்கா. அதனால் சொல்லிட்டார், இது மாதிரி நாளைக்கு காஞ்சி பெரியவா வரா, ஒரு நல்லபடியாக வரவேற்கணும், அர்ச்சனாதி பூஜைகளும் பண்ணிவிட்டு சன்மானம் பண்ணணுங்கிறது சொல்லிட்டார் அந்த தீட்சிதர், பெரியவாளை பார்த்த தீட்சிதர். சரின்னு மேளதாளம் அப்புறம் வரவேற்கிறதுக்கு என்ன அந்த ப்ரோட்டோகால் இருக்கோ அதெல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிவிட்டார். தோரணங்களெல்லாம் கட்ட சொல்லி ராத்திரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி போய் நிச்சிந்தையாக காலம்பரை ஒரு 4-5 மணிக்கு ஏந்துட்டு ஸ்நானத்தை முடிச்சுட்டு வந்து டக்குன்னு வந்து வரலான்னு நினச்சிட்டு போனார். படுத்துட்டார். ஏந்துட்டு காற்றுல பூஜையில் முடிச்சுட்டு நேராக ஒரு 7 மணிக்கு சந்நிதிக்கு வந்துட்டார் இந்த தண்டபாணி தீட்சிதர். ஏன்னா போய் பெரியவாளை அழைக்கணும், தானே பெரியவா வருவா. போயிட்டு நடராஜாவை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பூஜை அர்ச்சகருக்கு வந்து பெரியவா வர விஷயத்தை எல்லாம் சித்தமாக இருக்கேளா, தேங்காய் பழம் புஷ்பம் மாலை அது எல்லாம் வச்சு ரெடியாக இருக்கேளான்னு சொல்லுவோன்னு பார்த்தான்னா எல்லாம் சித்தமாக இருந்தால் எல்லாரும் இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். கேட்டார், ஐயா பெரியவா வர என்ன? அவள் ஐயான்னு தான் கூப்பிடும். அவளுக்குள்ள பிள்ளையாக இருந்தாலும் அப்பா இருந்தாலும் கோவிலுக்கு உள்ளே வந்தாச்சுன்னா அவள் ஐயான்னு தான் கூப்பிடுவா. ஏன்னா அந்த முறைங்கிறது அப்பா புள்ளை தாத்தா இது மாதிரி இருக்கிற முறைகளெல்லாம் அந்த கோவிலுக்கு வெளியில். அதனால ஐயா பூஜைக்கார ஐயா பெரியவா வரப்போகிறா, நான் வந்து கூட்டின்னு வந்துடுறேன் அப்படின்னு இந்த தண்டபாணி தீட்சிதை சொல்லிவிட்டார். அரே ஏங்கண்ணா நீங்கள் பெரிய யாரோ ஒரு சுவாமிகள் காலம்பரை நான் வந்து 5-5:30 மணிக்கு வந்து சுப்பிரபாதம் பண்ணிவிட்டு கோவில் நடை திறக்கறச்சே துவஜஸ்தம்பத்திலேருந்து குள்ளமாக இருந்தார், சகசவரேயெல்லாம் இருந்தார். பார்த்தான்னா திவ்யமாக பவ்யமாக இருந்தார், கையில் தண்டம், அதே மாதிரி இன்னொரு கையில் கமண்டலும் இருந்தது, ஒரு ஆந்தல் இருந்தது, பின்னாடி 2 பேர் ஒரு மடிசிஞ்சி மாதிரி ஏதோ ஒரு பெரிய கட்டு வச்சுருந்தா. யாருன்னு தெரியல, நான் ரொம்ப காரியமாக இருந்தேன். ஆனால் அவளும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் பிரதட்சிணமாக போயிட்டான்னு சொல்லிவிட்டார். ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு கால் அவருடைய சொன்ன அந்த வர்ணனை பார்த்தான்னா இப்போ கட்டாயமாக பெரியவாத்தான் இருப்பான்னு முடிவு பண்ணி ஒரே பகீர்னு ஆயிடுத்து இந்த தீட்சிதருக்கு. சரி, ஒன்றும் ஒரே தலை சுத்தலாக இருந்தது, விறுவிறுன்னு போயிட்டார். போயிட்டோ இதே மாதிரி பார்த்தான்னா ஒரே கூட்டம். சரி, இப்போ என்ன பண்ணுறது? அவரும் அதே மாதிரி என்ன பெரியவாள்கிட்ட வந்து தைரியமாக போய் கிட்டக்க நின்றுட்டு அந்த ஒரு திவ்ய தேஜோ புஞ்சமான இருந்த அந்த பெரியவாள்கிட்ட டைரெக்டாக போகிறதுக்கு அவ்வளோ ஒரு கூச்சமாக இருந்தது. நின்றுட்டே இருந்தார். உடனே மெதுவாக கிட்டக்கு போயிட்டு இருந்தார். பெரியவா அப்படியே பார்த்துட்டா, ஓஹோ வந்துட்டேளா, ரொம்ப சந்தோஷம், நான் வந்து நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டேனே. பாருங்க, என்னெல்லாம் இங்கிதம் என்ன சமாச்சாரம் இதெல்லாம் புரியறதுக்கு இன்னும் 7 ஜென்மம் இருந்தாலும் அந்த வந்து எதுக்காக வந்து பெரியவா வந்து முதல்ல போய் தரிசனம் பண்ணான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பரமேஸ்வரனை வந்து பரமேஸ்வரன் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேறு வேணுமான்னா வேண்டாம். அப்படி இருக்கிறச்சே எல்லாம் ஒரு மெசேஜ். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதும் ரொம்ப அப்பாற்பட்ட விஷயம், சொல்லவும் கூடாது, இருந்தாலும் புரியறதுக்காக வேண்டி சொல்லணும். அதனால் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டே இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி கிட்ட போயின்னு இருக்கார். சொல்கிறதுக்கும் பெரியவாள்கிட்ட ஒரு கூச்சம் பயம். ஓஹோ என்ன சொல்கிறேள்? இல்லை பெரியவா வந்துட்டு பெரியவா வந்து நடராஜாவை பார்த்துட்டா, நடராஜாவை வந்து பெரியவா பார்த்துட்டேல், ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நான் திருப்பி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு விஞ்ஞாபனம் பண்ணுறேன். பெரியவா வந்து எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அதனால எல்லோரும் வந்துட்டுருக்கா. அதனால் தயவுசெய்து பெரியவாளுக்கு வந்து பெரியவா கிட்டக்க உள்ளே போய் தரிசனம் பண்ணணும், அதனால் மன்னிச்சுக்கணும், பெரியவா வந்து வரணும் அப்படின்னு திருப்பி கேட்டுருக்கார். ஓஹோ அப்படியா? திருப்பி நான் கோவிலை வந்து நடராஜா தரிசனம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா? ஆமாம், கட்டாயமாக வரேன் அப்படின்னு டக்குன்னு பாருங்க. ஒரு பக்தன், ஒரு பெரிய வித்வான், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து டக்குன்னு அந்த தண்டத்தை கையில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா பெரியவா. சரி, குழந்தையாட்டம் இந்த வித்வான் பின்னாடியே வந்துட்டார்.
பார்த்தான்னா கோவில் வாசலில் தடபடல் படுறது, ஏகப்பட்ட கட்டி மேளம், அந்த மேளம் இந்த மேளம் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரே டபாலி போட்டுட்டு டியூட்டி கொடை அந்த சகல மரியாதையோட பெரியவாளை அழைச்சிட்டு நேராக சந்நிதிக்கு போகிறார். போனோடனே இப்போ இதே மாதிரி சந்நிதியில் போயிட்டு உடனே இந்த சைடில் இந்த பிரம்மச்சண்டீஸ்வரர் இருக்கு இல்லையா, பிரம்மானந்த கூப்பம் இருக்கு இல்லையா, அந்த கிணறு அதுலேருந்து நேராக ஒருவர்னு இந்த தீட்சிதரை கூட்டின்னு போகிறார். போயிட்டு அந்த பஞ்சாட்சர படி பக்கத்தில் பெரியவா நிற்கிறார். நின்னோடனே அதுக்குள்ளே அந்த பூஜைக்காரர் யாவா 4 பேர் இருப்பா, யாரோ அவள் வந்துட்டு பெரியவாளை எல்லாம் அந்த பழத்தை அந்த புஷ்பத்தை தேங்காய் எல்லாம் தொட்டுண்டு பெரியவா வந்து லோகக்ஷேமத்துக்காக வேண்டி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். உள்ளே இருக்கிற பூஜைக்காரர் பெரியவா பக்கத்தில் இந்த தீட்சிதர் நின்றுருக்கார். உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன தோணின்னு தெரியல. பெரியவாள்கிட்ட திருப்பி குனிஞ்சு பவ்யமாக சொல்கிறார், பெரியவா வந்து பஞ்சாட்சரப்படி தாண்டி உள்ளே வரணும். பெரியவா வந்து சன்னியாசிகளுக்கு எப்படின்னா பொதுவாக வந்து தண்ட தரிசனம் தான் ரொம்ப வசத்தின்னு சொல்லியிருக்கு. அதனால் கர்ப்பகிரகத்துக்கு வரணுங்கிற விஜாபனம் பண்ணுறார். உடனே ஓஹோ அப்படியா, நான் வந்து உள்ளே வரணுமோ, ஓஹோ நீங்கள் கூப்பிட்றேள் இல்லையா, சரி அப்படின்னு அந்த பஞ்சாட்சரி படியில் ஏறுறச்சே அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. எப்படின்னா அது பரமேஸ்வர ஸ்வரூபம்னு பஞ்சாட்சர படின்னு சொல்லுவாள். அப்புறம் கரைச்ச பெரியவா ஒரு படியில் 2 காலும் வச்சுட்டு அப்படியே குழந்தை ஆட்டம் மேலே போயிட்டு பவ்யமாக போய் ஆனந்த நடராஜாட்ட இந்த பரமேஸ்வரங்கிற பெரியவா நின்றுருக்கா. அந்த ஆனந்தம் அந்த கோலம் 2 பரமேஸ்வராலும் அவளுடைய ஒருத்தர் ஒரு சமூகத்தில் நின்றுருக்கா. உடனே அது பாட்டுக்கு அர்ச்சனை ஆகிட்டு இருக்கு, அம்பாளுக்கு அர்ச்சனையோட தடபடல் நடந்துட்டுருக்கு. உடனே திருப்பி சொல்கிறார், பெரியவா வந்து தண்ட தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. உடனே இவர் படுதா போட்டுவிட்டாராம். சரி என்னான்னு தெரியல. உடனே அதுக்குள்ளே ஏதோ பல விஷயங்கள் நடந்தது. அந்த தண்ட தரிசனம் ஆகிடுத்து. அதே மாதிரி சிதம்பர தரிசனத்தையும் பார்த்தாங்கிற விஷயத்த சொல்கிறா ஏகாந்தமாக. எல்லாம் ஆகிடுத்து, தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டா ஆனந்தமாக என்னென்ன இருக்குதுங்கிறது எல்லாம் உள்ளெல்லாம் பார்த்துட்டு அமோகமாக தீபாராதனை ஆகிடுத்து. தீபாராதனை ஆன உடனே அதே மாதிரி எப்படி ஏறினாலோ திவ்ய பவ்யமாக கீழே இறங்கிட்டோ அவளுக்கு என்ன மரியாதை உண்டோ சன்னியாசிகளுக்கு அது பிரகாரம் அவளுக்கு சட்டத்திட்ட பிரகாரம் எல்லா விதமான சன்மானத்தையும் பண்ணிட்டு விபூதி குங்குமத்துக்கும் சன்னியாசிகளுக்கு எப்படி விபூதி குங்குமம் கோவில்லேருந்து கொடுக்கணும் அதுக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. நம்ம பாட்டு இப்படி கொடுக்கறதோ இல்லை வாங்கிறதோ இல்லை. அதனால் அந்த சகல விதமான கௌரவத்தையும் பெரியவாளுக்கு பார்த்துட்டு அந்த ஆனந்த நடராஜாவையும் பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தமாக இருந்தா. உடனே ஒருவர்னு நேரம் ஆகிடுத்து, பெரியவா இறங்கிட்டா. அந்த அதே மாதிரி எப்படி ஏறினாலோ திருப்பி சண்டிகேஸ்வர பக்கத்தில் இறங்கிட்டா. இறங்கின உடனே அங்கே வந்து 2 பேர் டபாலி போட்டுண்டு டியூட்டி போட்டுண்டு 2 பேர் நின்றுருந்தா. கூட்டமான கூட்டம் கீழே நின்றுருக்கு சண்டிகேஸ்வர பக்கத்தில். உடனே இந்த டியூட்டி பிடிச்ச ஒரு ஆள்கிட்டேருந்து இந்த தண்டபாணி தீட்சிதர் ஒரு டியூட்டியை எடுத்துட்டு சொல்லிவிட்டார், எல்லாரும் தயவுசெய்து எங்கேயும் வரப்படாது, எல்லாரும் இங்கே அமருங்கோ, எல்லாரும் இங்கே இருங்கோ, பெரியவா மட்டும்தான் என்னோட வருவான்னு ரொம்ப ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி போட்டுவிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு பெரியவாள்கிட்ட விஜானம் பண்ணி பெரியவா வாங்கோன்னார். உடனே பெரியவா அந்த டியூட்டியோட இந்த தீட்சிதரும் பெரியவா பேஷண்ட்டே ஆனந்தமாக ஏதோ பேஷண்ட்டே போகிறா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100, 150, 200 அடி போயிட்டே இருக்கா. அப்படியே மாயமாயிட்ட டியூட்டி மட்டும்தான் தெரியறது. ஆச்சின்னு சொன்னோடனே போயிட்டா. ஏதோ அவர் எங்கே கூட்டின்னு போனார் அது பெரியவாளுக்கு தான் தெரியும். பெரியவா எங்கே வந்தான்னு இவர் தண்டபாணி தீட்சிதருக்கு தான் தெரியும். ஆச்சு மணி ஆகிடுத்து, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆகிடுத்து. பெரியவா காணும் ஒரே கலபை. இங்கே பெரியவாள்கிட்ட இருக்கிற சிஷ்யாள் அத்தனை பேரும் இருந்தால் ஒரு 8 பேர் அநேகமாக இந்த மாமா கூட இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். இந்த கதை வந்து இந்த வஸ்துஸ்வரூபமாக இந்த விஷயத்தை வந்து பானாம்பெட்டு கண்ட மாமா சொன்ன விஷயம் என்ன, ஸ்ருதி ஸ்மிருதின்னு இருக்குது. அவரில் நினைப்பு சக்தியில் இருந்த அந்த விஷயம் எனக்கு சொன்னார். அதை வந்து இப்போ வந்து ஸ்மிருதியில் நான் வந்து சொல்லின்னு இருக்கேன். அது கேட்டது இப்போ சொல்லின்னு இருக்கேன். எந்த விதமான இதுக்கு நம்மள்கிட்ட எதா இருக்கான்னு கேட்டான்னு ஒன்றுமே கிடையாதுன்ட்டு. ஆச்சு 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 2.5, 3 மணி நேரத்தில் எல்லாரும் அவளுக்குள்ளே ஒரு ஏலம் போட்டுருக்காரு. யாரான ஒருத்தர் பிராமணா, ஒருத்தரான பெரியவாள்கிட்ட ஆசனமோ இல்லை ஏதான ஒருத்தர் எடுத்துன்னு போயிருக்கலாமே, யாருன்னு தெரியல. அப்புறம் கரைச்சா திடீர்னு பெரியவா அதையும் நம்பிண்டு போயிட்டாளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அடுத்து சிஷ்யாலெல்லாம் பெரியவா சிஷ்யாலெல்லாம் ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்கான். அப்புறம் கரைச்ச
அவளுக்குள்ளே சிஷாளுக்குள்ளே நீ தான் பெரியவன், நீ தான் தைரியமாக போயிருக்கலாமேன்னு அவளுக்குள்ளே ஒரு இதை போட்டுருக்கான். இருக்கட்டும், ஆகட்டும், இப்போ என்னன்னு தெரியலையே, இப்போ எப்படி பதில் சொல்கிறது, பெரியவாக போயிட்டாலே காணமேங்கிற ஒரே இதாக இருக்கு டிஸ்கஷன். அதுக்குள்ளே 2.5-3 மணி நேரத்தில் எப்படி போனாலும் எல்லாரும் பார்த்துட்டே இருக்க அந்த திசையை பார்த்துட்டு. இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனால் அந்த குழந்தை சின்ன குழந்தை ஆற்றுக்கு வரைச்சி ரொம்ப ஆவலோடு வரவிருப்போம் இல்லையா, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா வராளான்னு. ஜெகஜோதியா அப்படியே ஜெகஜனனியா பெரியவா வந்து அதே மாதிரி டியூட்டி பிடிச்ச இந்த தீட்சிதர்வாள் அதே மாதிரி கூட்டிண்டு வரா. கூட்டிண்டு வந்துட்டு கிட்டக்கே வரா. எல்லாரும் ஒரே அப்படியே சுழுந்துட்டா பெரியவாளை. அப்படியே பார்த்தான்னா தேஜோ புஞ்சமாக இருக்காளாம் பெரியவா. அப்படியே சரி, டோஹோ என்னடா இது, நேரம் ரொம்ப ஆயிடுத்தோ, அட ராமா இன்னும் போய் சந்திரமலேஸ்வர பூஜையெல்லாம் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே இங்கே இவா ரொம்ப இன்னும் கவலையாக ஒரே கண்ணில் தண்ணி இருந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஓஹோ, நான் எங்கே தொலைஞ்சு போயிட்டோன்னு நினச்சிட்டேளோ அப்படின்னு வேறு கேட்டாளாம். நான் எங்கே போயிட்டேன்னு நீங்கள் கேட்குறேளோ, நான் இந்த வாழ்க்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாரும் மூஞ்சிலும் இருந்தது. உடனே இங்கே பாருங்க, நான் வந்து சொன்னான்னு உங்களுக்கு புரியாது, புரியவும் வேண்டாம். அண்ணா இந்த க்ஷேத்திரத்தில் சகல விதமான அந்த பரமேஸ்வரனுடைய சாநித்தியம் இருக்குது. அதனால் என்னன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு புரிய போகிறதில்ல. அதனால் இப்படியே மனசில் வச்சுங்க, இது ரொம்ப பெரிய இடம்டா அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு ஒருன்னு சந்திரமலேஸ்வரம் வந்துட்டா. மேற்படி பூஜை கீச்சல் நடந்துட்டுருக்கு. அதனால ஒரு கொஸ்டின் மார்க்கு கிட்டத்தட்ட 1333 இன்னி வரலும் அந்த கொஸ்டனுக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. அண்ணா இப்படி தான் நினச்சின்னு இருக்கோம். பெரியவாள் ஒரு கால் அன்றைக்கே மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு அன்றைக்கே சங்கல்பம் பண்ணியிருப்பாளோங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு அப்புறம் தான் தெரியறது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் 52 வருஷத்துக்கு அப்புறம் பல யாத்திரைகள் பண்ணியிருக்கா. சகல ஜீவராசிகளுடைய கல்யாணத்திற்காக வேண்டி உத்தாரத்துக்காக வேண்டி 3 தரம் பாரத லோகத்தை பாபா வந்து சஞ்சாரம் பண்ணியிருக்கா. கடைசியாக 1978 காஞ்சிபுரத்திலேருந்து கிளம்பி பொடி நடையா ஒரு நடையா ஒரு சிவ நாராயணான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் அவளுடைய 88வது வயசில் கடைசியில் 79 ஜூன் மாதம் சத்தாரா வந்துட்டா. இதே ஜூன் மாதம்தான். அதனால் அத்தனை இந்த ஜீவராசிகளுடைய வந்திருக்க அத்தனை பக்தாளுடைய ஹிருதயத்திலும் அந்த பெரிவா எல்லாரும் பெரிவாளை கூட்டிட்டு திருப்பி இங்கே வந்திருக்கேள். பார்த்தேளா எவ்வளோ ஒரு நம்மளுக்கு ஒரு பாக்கியம். அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பி 80 வந்துட்டா. வருஷம் எப்படின்னா அவள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்துட்டு கராடு வந்துட்டு பல க்ஷேத்திரங்கள், பல விஷயங்கள், பல நம்ம தர்மத்தை பற்றி பிரச்சாரமோ வைதிக தர்மமோ அதோ இதோ எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணிண்டே ஒரு ஊரில் மாசக்கணக்கில் இருந்துட்டு அந்த கோவில் புனர்ஜீவனத்தை பண்ணிட்டோ வேத சாஸ்திரா பிராமணாவை பற்றியோ இல்லை பசுமாடு பற்றியோ இதெல்லாம் அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் உத்தாரணம் பண்ணிட்டோ கடைசியில் 79 சத்தாரா வந்துட்டு இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இப்போ இருக்குது, அப்போ இருக்கல அதுலேருந்து நேரம் ஒரு பைபாஸ் ஒரு கட்ட வண்டி ரோடு இருந்தது. அது இன்னுக்கும் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு அந்த ரோடு வந்து நன்னா போட்டிருக்கா. அப்போ வந்து இந்த ஆடு மாடு கோழி இது மாதிரி போகிறதுக்கோ இல்லை கட்ட வண்டி போகிற ரோடாக இருந்தது. அந்த ரோடு நேராக சஜ்ஜன்கட் சமர்த்த ராம்தாஸோடைய அந்த சமாதிக்கு போகிறதுக்காக வேண்டி அந்த அண்ணா அங்கே போனான்னா பார்த்தா ஒருன்னு போயின்னு இருக்கா. இதே மாதிரி மான்சூன் செட் ஆகலை. பெரியவா இப்போ நீங்கள் சில பேர் இதில் வந்தவால சஜ்ஜன்கடை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருஷத்துக்கு மேலே டெவலப்பான அந்த சஜ்ஜனகடை போகிறதுக்கு இப்போவே நம்மளுக்கு சிரமமாக இருக்குது. அண்ணா அந்த உமாச்சி தாத்தா 88வது வயசில் எப்படியா இருந்தாலும் அந்த மகானை பார்க்கணுங்கிற ஒரே திருட நிச்சயத்தினால மேலே ஏறிட்டான். மேலே ஏறுறதுக்கும் இப்போ வந்து 350 படி முன்ன பின்ன இருக்குது. அப்போ வந்து கழுதை போகிற வழி தான் இருந்தது, ஒத்தடி பாதை தான் இருந்தது. எங்கே ஒரு என்ன சொல்கிறது இந்த பிடித்தாங்களோ படியை ஒன்றுமே இருக்கலை. இருந்தாலும் இந்த 7-8 பேரை கீழே சைக்கிள் ரிக்ஷா வச்சுட்டு நேராக மேலே ஏறிட்டா. ஆனால் இன்னொரு தீவிரமான ஒரு இச்சை அந்த மகானை பார்க்கறதுங்கிறது பாருங்க. பெரியவாளுக்கு கிட்டத்தட்ட 103-104 டெம்பரேச்சர் இருந்தது, ஜுரம். பாப்பா இன்றைக்கி கூட இங்கே
ஒரு கைங்கரிய பராசராளுக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஜுரம். நல்லபடியாக அந்த நடராஜாவும் பெரியவாளும் அவருக்கு வந்து கூடிய சீக்கிரம் குணப்படுத்துமாறு நான் நடராஜாட்ட பிரார்த்தனை எல்லாரும் சார்பிலும் பிரார்த்தனை பண்ணுறேன். அதே மாதிரி போனோடனே மேலே ஏறிட்டு உச்சியில் போனோடனே அங்கே ஒரு குளம் இருக்குது. குளத்தில் இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு அம்மன் அங்கலாயிங்கிற ஒரு அம்மன் கோவில் நினைக்கிறேன், இதை ஒரு அம்பாள் கோவில். அந்த கோவிலில் போயிட்டு பெரியவா கொஞ்சம் நேரம் ஆஸ்வாசனப்படுத்திட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நேராக திருப்பி உச்சியில் இருக்கிற அந்த குளத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இவா 7-8 பேர் கூட இருந்தால் கண்ண மாமா, வேதபுரி மாமா, மேட்டூர் சுவாமிகள், ராஜகோபாலன் எல்லாரும் இருந்தால் ஒரு 8-10 பேர், ஸ்ரீகண்ட மாமா எல்லாரும். உடனே உட்காந்துட்டா எல்லாரும் கூப்பிட்டு நீங்கள் போய் சமர்த்த ராமதாசர் சமாதி இருக்குது, எல்லாரும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரேளா, நான் இங்கே பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டா. ஏன்னா சம்பிரதாயத்தில் பல சம்பிரதாயங்கள், நம்ம மடத்துடைய சம்பிரதாயம் வந்து வைதீக சம்பிரதாயம். அதனால பல விஷயங்கள் வச்சு அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அப்படி இருக்கிறச்சு அவாவா எப்படி இது பண்ணுறாலும் நம்ம பீடாதிஸ்த சன்னியாசிகள் சமாதிக்கு தான் போய் வந்து நமஸ்காரம் பண்ணுவா. அது மாதிரிலாம் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த சமர்த்த ராமதாசர் வந்து அவதூதர். அவர் வந்து சன்னியாசிங்கிறது அவர் ஒரு வாய்ந்த ஒரு ஒரு இது தீட்சை அது. அதனால அவர் வந்து அங்கே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார் ராமரை. அப்படி இருக்கிறச்ச திடீர்னு ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டார். அந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டா, சிஷ்யாள் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த இடத்துல வந்து அதை வந்து அந்திய இஷ்டி பண்ணிவிட்டான், எரிச்சுட்டான். அப்படி இருக்கிறச்ச அந்த எரிச்சதுனாலேயோ அந்த இதனால பல விஷயங்களை வச்சுட்டு பெரியவா வந்து கிட்டக்க போய் தரிசனம் பண்ணலை. அந்த மகானை வந்து அந்த இடத்துல மனசார நினச்சிண்டு, அதனால தான் பல லோகக்ஷேமம் பண்ணின அந்த மகாத்மாவை வந்து நினச்சிண்டு எல்லாரையும் அதுக்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டா. உருன்னு சாயந்தரம் சூரியாஸ்தமான வேலை கீழே இறங்கிவிட்டா. கீழே இறங்கிட்டு அங்கே ஒரு பாடஞ்ச பழைய ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் பெரியவா தங்கிவிட்டான். தங்கினா பார்த்தானா ராத்திரி ஒரு 7-7:30 மணி இருக்கும் போல் இருக்கு. பெரியவாளுக்கு ஒரு பக்கத்தில் காய்ச்சலாக இருந்தது, ஜுரம். என்ன சாப்பிட்றாளோ என்ன சாப்பிடலையோ தெரியல. அதனால அவளுக்கு வேணுங்கிற பிக்ஷைக்கு வேணுங்கிற ஏற்பாடு பண்ணிவிட்டு பெரியவா சீக்கிரமே விசிராந்தி பண்ணிட்டா அந்த தள்ளு ரிக்ஷாவில். சரி, பெரியவா கொஞ்சம் உடம்பு அசக்தமாக இருக்காளே, தூங்கிட்டாளோன்னு நினச்சிட்டு எல்லாரும் அவாவா காரியத்தை பண்ணிவிட்டு அவாவால் பிக்ஷை முடிச்சுண்டா. பெரியவா பிக்ஷா அனுப்புகிறேன், அவாவா ஆகாரம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல்லே இருக்கிறது போட்டு படுத்துட்டா. படுத்த உடனே நினச்சிண்டா, ஓஹோ காலம்பரை இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது பெரியவாளுக்கு, நிதானமாக எழுந்திருப்பா போல் இருக்கு, அதனால் சாவகாசமாக எழுந்திருப்போன்னு எல்லோரும் நினச்சிட்டே இருந்தா. பாருங்க, இந்த உமாச்சி தாத்தா பண்ணுறா ஒரு வைபவம் பாருங்க. காலம் பார்த்தான்னா 102, 104 ஜுரம் இருந்தது. ஒடிகாலம்பரை 3-3:30 மணிக்கு ஏந்துண்டு திருப்பி அவள் எல்லாம் ரெடி ஆகிண்டு அவளுடைய எல்லா காரியங்கள் முடிச்சுண்டு கிளம்பலாமா. யார் எங்கே போகிறது, யார் கேட்க முடியுமா அவள்கிட்ட, எங்கே போகிறேன் சுவாமிகளை, நான் இருங்களேன் மழை வருது, இல்லை வந்து நேற்றுக்கு உங்களுக்கு ஜுரமாக இருந்தது விசிராந்தி எடுத்துங்கன்னு சொல்ல முடியுமா, முடியாது. சரி, என்ன பெரியவா தண்டத்தை எடுத்து டக்குன்னு கிளம்ப வேண்டும். என்ன இருக்கிறது இல்லாத அந்த ஏதோ வந்து கட்டி மூட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்புற வழக்கம். கிளம்பி ஒரு வந்துட்டா. வந்தான்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 மைல் வந்துட்டா. அண்ணா முத நாளைக்கு பார்த்த அந்த சுச்சுவேஷனுக்கும் இதுவும் பார்த்தா ரொம்ப உற்சாகமாக இருந்தா. வந்துட்டு உருன்னு சத்தாரால ஒரு இடத்துல வந்துட்டு தர்பாசனத்தை போடுன்னா ரோட்டில் கட்டான் தரையில் தர்பாசனத்தை போடு சொன்ன. ஓஹோ 20-22 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காளே, ஒரு கலகலப்பாக இருக்கும் போல் இருக்கு, கொஞ்சம் ஆஸ்வாசனப்படுத்திப்பா போல் இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு உட்காந்துட்டு 2 நிமிஷம். பெரியவா என்னைக்கும் சத்தாரா வந்ததில்லை, நம்ம நினச்சிட்டு அவள் வந்து சர்வவியாபி மகேஸ்வரா வந்திருப்பா போயிருப்பா, அது வேற விஷயம். அண்ணா எங்கேயும் சத்தாராக்கு வந்தது பெரியவா சசரீரமாக வந்தது ரெக்கார்டு கிடையாது. உடனே உட்காந்துட்டு ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டில் ஏறி ஒரு 8-10 படி மேலே ஏறிட்டு
அங்கே சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட பெரிய ஃபோட்டோ இருக்கும், அது வாங்கிட்டு வரியா? பாருங்க, பெரியவா சத்தாராங்கிறது தெரியவே தெரியாது, அந்த வீட்டில் மேலே ஏறி படியில் ஏறி சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட ஃபோட்டோ இருக்குது, அது வாங்கிட்டு வரணுமா? என்ன பாருங்க, உடனே 2 பேர் போனால் பெரியவா சிஷ்யால் 2 பிராமணால், பெரிய கதவாக இருந்தது, கோவில் கதவு மாதிரி. பார்த்தான்னா ஒரு சின்ன கிட்டி வாசல் திறந்துருந்தது. யார் வரான்னு இந்த அந்த பாராக்காரை பார்த்துட்டா, என்ன வாங்கோன்னு ஏதோ இவாளுக்கு தெரிஞ்ச பாஷா, அவளுக்கு தெரிஞ்ச மராட்டி ஹிந்தி ஏதோ சொல்லிட்டா. அவர் என்ன, ஓஹோ இருங்கோ, யார் காஞ்சி யாரோ சுவாமிகள் ஏதோ சொன்னது புரிஞ்சது அவளுக்கு, அந்த உள்ளே இருக்கிறவாளுக்கு. இங்கே இருங்கோ, நான் வீட்டு உடமஸ்தாள்கிட்ட சொல்லிட்டு வரேன், தயவுசெய்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, உடனே ஒருவருன்னு இந்த யார் வெளியில் பாராக்காரன் இருக்கான்னு அவன் போயிட்டு வீட்டு உடமஸ்தாள்கிட்ட சொல்லிட்டார். யாருன்னு தெரியல, 2 பிராமணா வாசலில் நிற்கிறான். அவளுக்கு அரைக்குறையா ஹிந்தி ஏதோ மராட்டி தெரியாது, அரைக்குறையா ஹிந்தியில் சொல்லியிருக்கா, எனக்கு புரிஞ்சது சொல்லியிருக்கேன். யாரோ ஒரு சுவாமிகள் ரோட்டில் உட்காண்டிருக்காராம், அது இது மாதிரி சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட ஃபோட்டோ கேட்குறாராம் அப்படின்னு இந்த வீட்டு ஆள் அந்த உடமஸ்தாள்கிட்ட போய் சொல்லிவிட்டான். அப்படியா? சன்னியாசிகள் வாசலில் நின்று உட்காண்டிருக்காரா அப்படின்னு உருவுன்னு வந்தான். ஒரு அம்மா பார்த்தான்னா சகசவேல் இருக்கா, வெள்ளை புடவை கட்டின்னு இருக்கா, ஒரு தேஜஸாக இருக்கா. உடனே ஒருவருன்னு வந்தா உடனே கதவு தரடா அப்படின்னு சொல்லியிருக்கா ஆளுகள்கிட்ட. சுவாமின்ன வெளியில் நின்றுட்டு கேளே, வாங்கலை உள்ளே வாங்கலே, அப்புறம் பேசுவோம், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொன்ன போனால் உடனே யாரோ இருக்கிற இங்கிலீஷில் பேசணுன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. ஓஹோ அப்படின்னு உடனே ஒரு 5 நிமிஷம் வரேன்னா அந்த எடுத்துட்டு அதை தட்டிட்டு அதெல்லாம் கொஞ்சம் தூசியெல்லாம் தட்டிட்டு வரேன், எடுத்துன்னு வரேன் அப்படின்னா. வந்த உடனே அந்த படிப்படியாக 2 பெரிய ஃபோட்டோ, இது மாதிரி பெரியவா ஃபோட்டோ மாதிரி பெரியவா ஃபோட்டோக்கு முன்னாடி இந்த அம்மா வரா, பின்னாடி சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட ஃபோட்டோ தூக்கிட்டு 2 பேர் 2 சைடில் பிடிச்சிட்டு வரா. உடனே பெரியவா ஆனந்தமாக சிரிச்சுட்டு கேட்குறா, இவருக்கு உனக்கு என்ன சொந்தம், இவருக்கு நீ என்ன சொந்தம்னு கேட்குறா. சொந்தத்தை கொண்டாட வந்திருக்கா பெரியவா. ஆச்சா சொல்கிறா, ஒன்றும் இல்லை, இந்த சிவாம்சமான சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய குலத்திற்கு நான் மாட்டு பொண்ணா பார்த்துருக்கேன். நான் ராஜமாதா, இப்போ இருக்கிற எல்லா இந்த 3 குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள், யுவராஜாக்கள், நான் ராஜமாதாவாக இருக்கேன். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கா சத்ரபதி சிவாஜி மகாராஜா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுன்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டா. உடனே பெரியவாள்கிட்ட உடனே நல்ல மாங்காய் சால்வை ருத்ராட்சலம் போட்டு நிறைய பழத்தெல்லாம் கொடுத்து அந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுக்கு போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு கௌரவத்தை படுத்திட்டு உடனே அடுத்தபடி சொல்கிறா, பாருங்கோ அந்த பெரியவாள்கிட்ட எவ்வளோ ஒரு மனசில் திருட நிச்சயமாக நம்ம தர்மத்தை பற்றியோ நம்ம சமாஜத்தை பற்றியோ எவ்வளோ ஒரு இதாக இருந்தது, பெரியவா ஒரு கவலைப்பட்டு இருந்தான்னு சொல்லுங்க. பாருங்கோ, இந்த மகான் பிரத்யக்ஷ சிவஸ்வரூபம், இவர் இங்கே பிறந்து இங்கே வாழுது இங்கே ஆண்டதுனால தான் இன்னைக்கு ஓரளவு நம்ம தட்சிண பாரதங்கிறது ஓரளவு சுபிக்ஷமாக, அது இல்லாமல் கொஞ்சம் வைதீகமாக, அது மாதிரி ஆச்சாரமாக விசாரமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சிவாம்சம் தான்னு சொல்லிட்டா பெரியவா. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கோ. அது இல்லாமல் பெரிய ஒரு சவத்தை கலப்பி இந்த சத்ருக்களால் தட்சிண பாரதத்தை தாக்கப்படாத மாதிரி பெரியவா பார்த்துண்டா. அதனால இன்னைக்கு எல்லாம் இந்த கோலத்தில் இருக்கோன்னு பெரியவா சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு சன்மங்களானி எல்லாம் ஏற்படட்டும், நன்னாயிருங்கோ சரின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கா. ஒரு 100-150 அடி வந்தோடனே ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ தான் வந்தோடனே அங்கே பெரிய ஒரு மணி நேரமாக அந்த தெருவுலேயே கடைசியில் ஒரு 100 அடியில் நின்றுட்டுருக்கா. அதுக்குள்ளே இங்கே அதுக்குள்ளே பரபரப்பாக ரொம்ப இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் மாதிரி பரபரப்பாக எல்லாம் யாரோ ஒரு சுவாமிகளை வந்திருக்கார், சன்னியாசி வந்திருக்கார், தண்டி சன்னியாசி வந்திருக்கான்னு பரபரப்பாக நியூஸ் போயிடுது. அதுக்குள்ளே ஒரு 10-20 பேர் கொஞ்சம் வைதீகமாக பட்ட விபூதியெல்லாம் வச்சுன்னு குழந்தைகள் வித்தியார்த்திகள் எல்லாரும் வந்துட்டு பெரியவா வராங்கிற இதில் அவளோட பார்த்துட்டுருக்கா. கையில் பூர்ண கும்பம் வச்சுட்டுருக்கா. உடனே ஆச்சு, பெரியவா கரெக்டாக அந்த வாசலுக்கு வந்துட்டு அதே தெருவில் வந்த உடனே பெரியவா நின்றுட்டு அப்படியே யோஜனை பண்ணுறா. ஓ நல்ல கோலம் நன்னா இருக்கே, எல்லாரும் பார்த்தா பிராமணாள் ஜெகஜோதியாக இருக்காளே, தேஜஸாக இருக்காளே, சந்தனட்டு இருக்காளே, குங்குமட்டு இருக்காளே, விபூதிட்டு இருக்காளே, பஞ்சகச்சத்தோடு இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு உடனே இந்த பிராமணர் அதில் வயசானவர், சாதாரணமாக பெரியவாளோட வயசும் அவருடைய வயசும் ஒரே வயசு. அவர் ந கர்மணா ந பிரஜயா தனேன அப்படின்னு சொல்கிறார். ஓஹோ
மகாராஷ்டிராவில் கூட இது மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு பெரியவா ரொம்ப ஓஹோ இந்த தாத்தாவை எங்கேயோ பார்த்துருக்கேனே யோஜனை பண்ணுறா. அதுக்குள்ளே அந்த மராட்டி பத்தத்தில் அவள் வந்து அப்படியே பெரியவாளை வந்து அங்கே அந்த பிரதட்சணம் பண்ணிவிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டார். பெரியவா புரிஞ்சுண்டா, ஓஹோ இந்த பிராமணனை பார்த்துருக்கேன். உடனே கேட்குறா, வாங்கோ என்ன பார்த்துருக்கேளோ? இல்லை சுவாமிகளே. அப்படியா? பார்க்கல, கட்டாயமா? சரி. 1934 காசியில் ஏதோ ஒரு வாத்தியார், பெரிய மகோபாத்தி பெரிய வாத்தியார்கிட்ட நீங்கள் படிச்சுட்டு இருந்தேளோ, அத்தியனம் பண்ணிட்டு இருந்தேளோ 1934? ஆமாம் சுவாமி. என்ன வாத்தியார் உங்களுக்கு தெரியுமா? எங்கள் வாத்தியார? ஆமாம் தெரியுமே. ஓஹோ, நான் அந்த வாத்தியாரை பார்க்க வந்தேன். அப்போது வந்து நியாயசாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான சன்னிவேஷம், ஒரு பாடம், அதை நான் வந்து உங்களுக்கும் வாத்தியாருக்கும் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருப்பான்னார். 1934 எங்கே இருக்கு? 1980 எங்கே இருக்கு? சுவாமிகளே இது கேட்குறல, இது மாதிரி ஜென்மாப்பி நீங்கள் சொன்ன பாடம் மறந்தான்னா அவன் மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர். ஆஹாஹா, அந்த சன்னியாசி தான் நீங்கள் தானா? வாங்கோ, திருப்பி ஒரு நமஸ்காரம். வாங்கோ வாங்கோ, உங்களை விட போகிறதில்ல, வாங்கோ நீங்கள் என்னோட அப்படின்ட்டார். இது பாருங்கோ, எங்கள் மாமனாருக்கு அப்பா சன்னியாசியாக இருந்தார். அவர் கட்டி வச்சிருக்கார். அவர் வந்து ஒரு பீடாதிபதியாக இருந்தார். சன்னியாசிகளுக்காக வேண்டி இந்த மடம் கட்டி வச்சிருக்கார். இது வந்து என் வீடு இல்லை, என் சொந்தம் இல்லை. இது வந்து சன்னியாசிகளுக்காக வேண்டி என் மாமனாருடைய அப்பா கட்டி வச்ச இடம். நீங்கள் இங்கே தான் வரணும் அப்படின்னு. இந்த பிராமண யாருன்னா காசிநாத சாஸ்திரி ஜோஷிங்கிறவர். அவருக்கும் முன்ன பின்ன அவருடைய வயசு. உடனே டக்குன்னு பெரியவா அங்கே போயிட்டா. அப்படி இருக்கச்ச 2-3 தரம்னா சன்னியாசிகள் வந்து ஒரு இடத்துல வந்து திரிராத்திரம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சன்னியாசிகள் தங்கிறதுக்கு அவளுடைய இதுக்கு 3 ராத்திரம். முதல்ல ஒரு நாளைக்கு தங்கிட்டா, பெரியவா கிளம்பிட்டா, ஏதோ சொல்லிவிட்டு அப்படியே மழிப்பிட்டா, பெரியவா தங்கிட்டா. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 7 நாள் ஆச்சு. உடனே 2 தரம் கிளம்பி திருப்பி பிரேக்கு போட்ட மாதிரி எல்லாரும் தடுத்துட்டா. நான் சிலு மழை வேற பெஞ்சு, இதே சீசன் தான், மழை இன்னும் தீவிரமாக இருக்கும். நான் எப்போ வந்தேனோ 40 வருஷம் முதல்லலாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு இருக்கு. இருக்கட்டும், அது விஷயம் இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்கா, இந்த மலையில் எங்கே போய் சாத்துர்மாசியம் பண்ண போகிறோம், இடமோ பாஷையோ தெரியல, ஜனங்களை எப்படி வந்து சொல்லி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அழைக்கிறதோ, அப்போ ஃபோன் வசதி இல்லை. அப்படி இருக்கிறச்ச என்ன பண்ணார், அதில் ஸ்ரீகண்ட மாமாங்கிற ஒரு மாமா என்ன பண்ணார்னா, இந்த தாத்தா இருக்கார் இல்லையா பெரியவாளோட அந்த காசிநாத சாஸ்திரி ஜோஷி ஒருவர்னு போய் ராத்திரி போய் காதை கடிச்சுட்டார். இங்கே பாருங்க, இவருக்கு தெரிஞ்ச பாஷையில் அவருக்கு சொன்னார். அவர் இங்கே பாருங்க சுவாமின்னு, ரொம்ப சந்தோஷம், உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கார் பெரியவா, அதனால் தயவுசெய்து நம்மளுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு இஷ்டமில்லை, தயவுசெய்து நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் சாத்துர்மாசியம் வருது, அதனால எங்களுக்கு அசௌரியம் இருக்கும், எங்கே சாத்துர்மாசியம் பண்ணுறான்னு தெரியாது, ஒன்று பண்ணுறேளா, தயவுசெய்து எப்படியா இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெதுவாக பார்த்து புரிய முடியாது சொல்லிவிட்டு அவளை இங்கே சாத்துர்மாசியம் பண்ண முடியாது, இங்கே சொல்லுங்களேன், சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓஹோ அப்படியா, நாளைக்கு கிளம்புறாரா அண்ணா? எப்படின்னா பொதுவாக பெரியவா வந்து சொல்லவே மாட்டா. அவளுடைய பழக்க வழக்கத்தினால தான் பெரியவா கிளம்புறா போகிறா வராங்கிறது புரிஞ்சுக்கணும். அது வந்து பெரியவாள்கிட்ட நெருங்கி பழக்கப்பட்டவாளுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். சொல்லவே மாட்டா. நான் சன்னியாசி சொல்கிற வழக்கமும் கிடையாது, சொல்லவும் கூடாது. டக்குன்னு தண்டத்தை எடுத்து கிளம்பிடுவான். அதே மாதிரி ஒடிகாலம்பரை 3-4 மணிக்கு பெரியவா அவளுடைய நித்திய விருத்தியெல்லாம் முடிச்சுட்டு தண்டத்தை எடுத்து கிளம்பிட்டான். சரி, அதுக்குள்ளே இந்த தாத்தா விபூதி பட்டையாக போட்டு கச்சத்தை கட்டிட்டு வந்து நிற்கிறார். அடராமா, இந்த பிராமணனுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன்னு சொன்னது அப்படின்னு பெரியவாளுக்கு ஆச்சரியம். சரி, எல்லாம் சௌக்கியமாக இருங்கோ, மடத்தெல்லாம் பார்த்துங்கோ, அப்படி சாத்துர்மாசியம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக இவர்கிட்ட ஏதான கிளம்புற இதெல்லாம் சொல்லிவிட்டார். இங்கே பாருங்கள் சுவாமிகளை, இங்கேருந்து கிளம்புற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, வேண்டாம், மழை வந்துட்டுருக்கு, இது சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் இங்கே இருக்கணும், இங்கே தான் சாத்துர்மாசியம் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல எங்கள் குடும்பங்கள் எல்லாம் இருக்குது, நம்ம ஒதுங்கிக்கிறோம், இது சன்னியாசிகள் இடம், அதனால் நீங்கள் இங்கே தான் பண்ண போகிறீங்க, இங்கே தான் பண்ணணும்னு நான் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் அது கேட்குறதுக்கு பெரியவா தயாரில்லை. கிளம்ப, இங்கே பாருங்கோ, மன்னிச்சுங்கோ, நான் வந்து வைதிகம் வேதம் படித்தவன்,
இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், கேட்கலைன்னா நான் துண்டை போட்டு படுத்துற போகிறேன், எந்த தாண்டி போங்க, எனக்கும் உங்களுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் இது தான் அப்படின்னு காசிநாத சாஸ்திரி சொல்லிவிட்டார். ஓஹோ என்னடா இது, சரி கவலைப்படாதே, இங்கே தான் சாத்துர்மாசியம் பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டார். சாத்துர்மாசியம் ஆரம்பிச்சது. தடபடல் கேட்கணுமா, அந்யமிந்திரம் கரிசியாமின்னு சொல்கிற இந்த உக்தி பிரகாரம் அந்த இடத்துல அமோகமாக ஜனங்கள் எல்லாம் இதில் சில பேரெல்லாம் 1900 பெரியவாளை தரிசனம் பண்ணுற அவள் கூட வந்து சில பேர் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆச்சு, நாள் போயிட்டே இருந்தது. ஊர் பூர்வம் உலகம் பூர்வமும் பெரியவா வந்து சத்தாரால் வந்திருக்கா, சாத்துர்மாசியம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுது. ஒன்று ஒரு பிராமணர் நித்தியமாக டெய்லி பெரியவாளை போய் பார்க்கறது, பெரியவாளுக்கு எதான கரியாக கொண்டு கொடுக்கறது, புஷ்பத்தை கொடுக்கறது, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, வாரம் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, மாதம் ஆகிடுத்து. ரொம்ப அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தார். பெரியவாள்கிட்ட ஜாஸ்தி பழகலை. ஒரு நாள் பெரியவா கூப்பிட்டு வாங்க, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டார். உடனே நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் 10-50 வருஷமாக. அண்ணா எனக்கு சொந்த ஊர் வந்து உடுப்பி, நான் வந்து விவசாயத்தில் இங்கே ஸ்திரமாக இருக்கேன், ஸ்டேபிளாக இருக்கேன், ஹோட்டல் விவசாயம், அதனால் வந்துன்னு போயின்ட்டுருக்கேன். பெரியவாளுக்கு அனுபவம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிட்டு சௌகரியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார், மளிகை சாமானும் அது இதெல்லாம். ஒரு நாளைக்கு பால் இல்லைங்கிறது தெரிஞ்சது. உடனே பசுமாடை கொண்டு கட்டிட்டார். பெரிய பசுமாடாக நல்ல ஒரு 10-8 லிட்டர் கறக்கிற பசுமாடாக கொண்டு கட்டிட்டார். இது மாதிரி பெரியவாளுக்கும் அவருக்கும் ரொம்ப பாந்தவியம் ஏற்பட்டது. உடனே அவருடைய குலகோத்திரத்தில் விசாரிச்சுட்டு பெரியவா கன்னடத்திலேயே பேச ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு அந்த பிராமணனுக்கு இன்னும் வந்து ரொம்ப நெருங்கிவிட்டார். உடனே விசாரிச்சு ஆச்சு வந்துட்டே போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாளைக்கு பெரியவா சாத்துர்மாசிய மத்தியிலன்னு நினைக்கிறேன், நிறைய இந்த புஷ்பத்தை தாம்பாலத்தில் இந்த தட்டில் வச்சு நிறையா புஷ்பம் எப்பவும் மாதிரி கொண்டு வச்சுட்டு இருந்தார். வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு முதல்ல எக்காரணத்தினாலும் பெரியவாளை தரிசனம் பண்ணாமல் அவர் போகிறதில்லைன்னு வழக்கம் அவரோட. அன்றைக்கி கேட்பா, அவர் வந்துட்டு போயிட்டு அவர் தான் இந்த இடம் கொடுத்தவர் ஷாமண்ணா ஷான்பாகுங்கிறவர். இப்போ வந்து ரஜதாத்ரி ஹோட்டல் இருக்கு இல்லையா, அவர் தான். இப்போ வந்து முந்தானி சங்கல்பம் பண்ணவர் அவருடைய புள்ள ரமேஷ் ஷான்பாக், அவா சம்சாரம் உஷா ஷான்பாக். அவருக்கு வந்து ஷாமண்ணா ஷான்பாக் 5 பொண்ணு 3 புள்ள. அன்றைக்கி சங்கல்பம் பண்ணின்றவர் வந்து பெரிய புள்ள ரமேஷ் ஷான்பாக். அவர் தான் இப்போ நம்ம கோவில்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜிங் ட்ரஸ்டி. அவள் குடும்பம் பரம்பராகதமாக ஆனரி ட்ரஸ்டியாவா. சரி, இந்த தட்டில் எல்லாம் புஷ்பம் பழங்களெல்லாம் வச்சுட்டு இருந்தார். உடனே பெரியவா பாருங்க, கூட்டம் நின்றுருக்கு. உடனே பக்தாள்கிட்ட பெரியவா வந்து சிஷ்யாள்கிட்ட சொல்லி, அந்த தட்டு கொஞ்சம் பாருப்பா என்ன இருக்குது அந்த தட்டில் சரியா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, அதில் வந்து மளிகை சாமான் புஷ்பம் எல்லாம் இருக்குது. இல்லை அது பாரு என்னமோ ஒரு பொட்டலம் இருக்குது பாருன்னா. இவர் வந்து மூடி வச்சிருக்கார், அதில் பொட்டலம் இருக்கான் கீழே. என்ன பொட்டலம் வச்சுருக்கான்னு தெரியல, ஏதாவது குங்குமம் அது விபூதி வச்சுருப்பான்னு நினச்சிக்கான். பார்த்தான்னா ஒரு பெரிய பொட்டலமாக இருந்தது அதில். உடனே அந்த பொட்டலத்தை எடு, அவர்கிட்டே கொடுன்ட்டா பெரியவா. அது எந்த பொட்டலம் இருக்குன்னு பெரியவாளுக்கு தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஷாமண்ணா ஷான்பாகுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டார். உடனே சரி ஒன்று என்ன தெரியல, இவருக்கு ஒரு மாதிரியாக போச்சு. பெரிய தனிக்கிறவர் உடனே எடுத்துன்னு போயிட்டார். என்ன தெரியல, ஒரு வாரம் ஆச்சு. திருப்பி என்ன பண்ணார், ஓஹோ இந்த சுவாமிகளுக்கு வந்து நான் வச்ச பொட்டலம் கொஞ்சம் சின்னதாக இருக்குமோ என்னன்னு தெரியல, இருக்கட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் அதில் நிறைய சேர்த்துட்டு பெரிய பொட்டலமாக போட்டு அது நிறைய சாமானில் வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் திருப்பி கொண்டு வச்சார். பாருங்கப்பா எவ்வளோ பெரியவாங்கிற அந்த ஒரு இது பாருங்க. உடனே திருப்பி இங்கே வாங்க, அவர்கிட்ட என்ன எல்லாம் வச்சு வைங்களேன் பார்க்குறேன். அப்போ கடைசியில் ஒரு பொட்டலம் மீந்தது. அந்த பொட்டலம் என்னது, இல்லை கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். அப்படியா சொல்கிறா பெரியவா, உலகத்திலே துட்டு வாங்காத சாமியார் நான் தான். உலகத்திலே பணம் வாங்கலையாம், யார்கிட்டையும் வாங்க போகிறோம் அப்படின்னு. அதனால் எனக்கு வேண்டாம் துட்டு, உன் மனசில் என்னமோ வச்சுன்னு இருக்க, என்னன்னு சொல்லு, நான் முடிஞ்சான்னா நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொல்கிறார், அதுக்குள்ளே வாழ்க்கையில் இது நெருங்கி எடுத்து கன்னடத்தில் பேசுகிறா பெரியவா வந்து அவர்கிட்ட பெரியவா வந்து மூலம் கன்னடம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆச்சுன்னு. பெரியவா இல்லை வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து என்னுடைய விவசாயத்தில் ஸ்டேபிளாக இருக்கேன், அதனால் எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் உடுப்பி கிருஷ்ணர்,
நான் ஒரு சின்ன கோவில் கட்டலாம் நினச்சிட்டு இருக்கேன், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு ஓ அப்படியா. அதுக்கு முன்னாடி என்னன்னா பல சன்னியாசிகள் வந்து பல இது மாதிரி வந்து அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருக்கா. ஒன்றும் சரியாக அவருக்கு மனசு நொந்து போயிட்டார் அவர் சாமண்ணா ஷான்பாக். அண்ணா இவரும் அது மாதிரியாக இருப்போம் என்னன்னு தெரியல. முன்ன பின்ன ஒருத்தவரோட அந்த பாந்தவியம் இதாகிட்டே இருந்தது. சரின்னு அதை அப்படியே பெரியவா அதை நிறைவேற்றி விட்டா. உடனே நினச்சி திருப்பி 2 நாள் ஆச்சு. உடனே கூப்பிட்டு ஒன்று பண்ணுறியா, நீ சாமண்ணா ஷான்பாக், உன்னுடைய பிள்ளை ரமேஷ் ஷான்பாக், உன்னுடைய பேரன் சங்கேத் ஷான்பாக். பாருங்கோ தர்மத்தோடைய ஒரு மர்மம் எவ்வளோ சூக்ஷ்மம்னு பாருங்கோ. தாத்தாவா பிள்ளையாம் பேரனா இவா அந்த பேரன் சின்ன இன்றைக்கி வந்து அண்ணா பார்த்துருக்கார் 40 வயசு. இன்றைக்கி ஹோட்டலில் வந்து தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு 45 வயசுக்கு முன்ன பின்ன இருக்கும். கண்ணமாமாவை பானாம்பேட்டு கண்ணமாமாவை கூப்பிட்டு அவர் வந்து பானாம்பேட்டு கண்ணமாமாவுக்கு வந்து ராஜராஜ சோழன்னு பெரியவா சொல்லுவா. என்ன பல கோவில் கட்டியிருக்காராம் அவர். அதனால் அதே மாதிரி நம்ம சத்தாரா கோவில், காஷி, அதே மாதிரி அலகாபாத், காலடி, இதெல்லாம் அவருடைய ஒரு தலைமையில் நடந்த கோவில்கள் கண்ணமாமா. உடனே கண்ணா ஒன்று பண்ணுறியா, நேராக இவாளை கூட்டிகிட்டு போய் காமாட்சி தரிசனம் பண்ணி வச்சுட்டோ, ஜெயேந்திர பெரியவா இருப்பா இல்லையா மடத்தில், அவளை தரிசனம் பண்ணி வச்சுட்டோ நேராக சிதம்பரம் போயிட்டு வரியா. சரி வண்டியில் போயிடும், இவா 3 பேர் நீ ஒன்று 4 அது மாதிரி போயிட்டு வந்துருங்கோ அப்படின்னு ஆச்சு. இவர் ஒன்று போனால் காமாட்சி தரிசனம் பண்ணி வச்சாட்ட உடனே பெரியவாளை ஜெயேந்திர பெரியவாளை பார்த்துட்டு இது மாதிரி சாமண்ணா சாமி வச்சுட்டு அங்கே நேராக சிதம்பரம் போகிறா. அப்போ வந்து இந்த ப்ரீமியர் பத்மினி சின்ன வண்டி, அப்போ வந்து இதான அந்த சின்ன வண்டியில் இவா லொக்குன்னு இந்த இப்போல்லாம் இந்த இவ்வளோலாம் சௌரியம் இருக்கலை. எத்தனை நாளாக இருக்குன்னு நீங்களும் இங்கே 750 கிலோமீட்டர் முன்ன பின்ன பெங்களூர்லேருந்து 350 கிலோமீட்டர் காஞ்சிபுரம், அங்கேருந்து திருப்பி ஒரு 300 கிலோமீட்டர் சிதம்பரம். ஒரு 8 நாளாச்சு எல்லாம் முடிச்சுன்னு நிதானமாக வந்துட்டான். வந்த உடனே பெரியவாள்கிட்ட ரிப்போர்ட்டு கொடுத்துட்டார் கண்ணமாமா. என்னடா கண்ணா எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டியா, சுவாமிகள் இருந்தாரா, ஜெயேந்திர பெரியவா இருந்தாளா, ஆமாம் இருந்தா. சரி தரிசனம் நல்ல தரிசனம் ஆச்சா, ஆமாம் எல்லாம் ஆயிடுத்து. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் நேரம் கழித்து இவளை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பெரியவாளை போய் பார்த்துட்டு வந்துட்டார். பார்க்க போனார். இப்போ வரைச்ச காமாட்சி பிரசாதம் சிதம்பர பிரசாதம் கொண்டு வந்தால் எனக்கு பெரியவா கொடுத்தா ரொம்ப திவ்யமாக இட்டுண்டா. உடனே பெரியவா கேட்குறா, காமாட்சி தரிசனம் பண்ணிட்டியா, ஜெயேந்திரச சுவாமிகளை பார்த்துட்டியா, மொதத்தரம் பார்க்குறியோ, நம்ம மடலாம் சுற்றி பார்த்தியா அப்படின்னு கேட்டார் சாமண்ணா ஷான்பாக் கன்னடத்தில். ஆமாம் பார்த்துட்டேன் சுவாமி. சிதம்பரம் நடராஜாவை பார்த்தியா, எப்படி இருக்கார், ஆனந்தமாக இருக்கார் இல்லையா, அது என்ன தெரியுமா உனக்கு, பூலகோத்தட கைலாசம். லட்சாந்தர வருஷத்துக்கு முதல்ல நடராஜா வந்து 63 கலைக்கு அங்கேருந்து தான் பிரபலமாக போச்சு. அது இல்லாமல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கா நாசாவில் நடராஜாவோட கட்டை விரலுக்கு கீழே தான் என்டையர் பிருத்திவியோட மேக்னெட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கா பெரியவா. ஆமாம் அது இப்போ கண்டுபிடிச்ச நீங்கள் நெட்டில் கூட பார்த்தேன்னா பார்க்கலாம். சரி உடனே எல்லாம் ஆச்சு, எல்லாம் உபச்சாரம்லாம் ஆகிடுத்து. உடனே பெரியவா கொஞ்சம் நிதானப்படுத்திட்டு உட்கார வச்சு வந்து எல்லாம் குசலெல்லாம் குழந்தைகள்லாம் சௌரியமாக பிஸ்னஸ் என்ன நடந்துருக்காலும் கேட்டுவிட்டா. உடனே ஒன்றும் பண்ணலாமா, நீ தான் இடம் தரேன்னு சொல்லிவிட்டியே, ரொம்ப திவ்யமாக இருக்கே, என்ன பண்ணுவான்னா நானும் பெரியவாவோட அப்பா இருக்கிறச்ச நிறைய தரம் போயிருக்கேன். சங்கரமட சின்ன பையனாக இருந்தேன். ஏகாதசி, அமாவாஸ்யை, பௌர்ணமி, வபனம் எல்லாம் இந்த சங்கமத்தில் நிறைய பண்ணியிருக்கா. பெரியவா வந்து முதல்ல கிளம்பிடுவோம், நம்ம இருக்கிற வண்டியில் தொட்டின்ட்டு நேராக கிருஷ்ணாநதிக்கு போவோம், ஸ்நானம் பண்ணுவோம், வருவோம், திரும்பி நடந்து போவோம். அதுக்கு போகிறச்ச பெரியவா 2-3 இந்த இடத்த பார்த்துருக்கா. ஒன்றும் பண்ணலாமா, அந்த இடத்துல அது மாதிரி கோவில் கட்டிடலாமா. இவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருத்து. என்ன சிதம்பரமாவது கோவிலாவது கட்டுறதாவது. சுவாமிகளே நான் ஏன் உங்கள்கிட்ட வந்தேன், இந்த கோவில் இந்த ஜென்மாவில் இன்னும் 7 ஜென்மா எடுத்தாலும் கோவில் கட்ட முடியுமா, நான் வண்டவே வண்ட சுவாமிகள் நான் சின்ன கோவில்னு சொன்னேன், இது மாதிரி முடியுமா என்னால். டேய் கவலைப்படாத, நடராஜா கோவிலை தான் கட்ட போகிறோங்க, நீ இடம் கொடுத்தா போகிற, ஒன்னால் என்ன திரவிய முடியுமோ நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாருங்க சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தி அந்த மகாராஜா
நடராஜா ஒரு ராஜாவே இல்லை, பல ராஜாவே சேர்த்துட்டு தான் இந்த கோவில் கட்டியிருக்காய்யா. பாருங்க, மகாராஷ்டிரா வசந்தாதா பாட்டீல் அவர் ஒரு ராஜா. அதே இது மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம் என்டி ராமராவ் அவர் ஒரு ராஜா. அதே மாதிரி கிழக்கு கோபுரம் அது வந்து கர்நாடகா ராமகிருஷ்ண ஹெக்டே அது அவர் ஒரு ராஜா. அதே மாதிரி பெரியவாருடைய பரம பக்தர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் ஒரு ராஜா. அதெல்லாம் ஆச்சு. கடைசியில் பாருங்க, இப்போ நாஸ்திகமாக இருந்துட்டுருக்கு, உருப்படாமல் இருந்துட்டுருக்கு கேரளா ஸ்டேட்டு. அப்போ வந்து கருணாகரன் இருக்கார், அவரும் பெரியவாருடைய பக்தர். எல்லாம் கொடுத்துட்டா சுவாமின்னு, என்னால் முடிஞ்ச நான் எதா பண்ணுறேனே, எனக்கு எதான ஒரு வாய்ப்பு கொடுங்கோன்ட்டா. அப்படியா, நிறைய மரம் தேவைப்படுறது, அதனால் நீ மரத்தை கொடுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய்க்கு வேகனில் ரயில்வே வேகனில் இது வரலும் மரத்தை அமிச்சார். இந்த துவஜஸ்தம்பத்தோடு அது எத்தனான்னு எனக்கு அந்த கன்ஃபீட்டு தெரியாது, நான் கண்ணால் பார்த்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து துவஜஸ்தம்பத்தோட மரம் கொண்டு வரத்துக்கு நானும் போயிருந்தேன். ஆச்சா, இருக்கட்டும், அதெல்லாம் ஆயிடுத்து, ஏற்றின்னு வந்தாச்சா ஆயிடுத்து. அது மாதிரிலாம் ஆயிடுத்து, விடலை. ராஜாதி ராஜா சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தார், பிரைம் மினிஸ்டர், அவரையும் விடலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் பெரியவா விடலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த கரணத்துக்கு, அது பெரிய கதை, அது சொல்ல போனான்னு நேரம் இப்போவே ஆயிடுத்து, கிட்டத்தட்ட நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுது. சரின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கரணத்துக்காக வேண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெரியவா சொல்லிவிட்டு பத்மா சுப்பிரமணியத்தை மாத்தியமத்தில் அந்த இதை வச்சுட்டு அவள் பல விஷயங்களை இது பண்ணிட்டு அவங்கள்ட்ட வாங்கி இந்த கரணங்கள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆயிடுத்து. ரொம்ப மும்மரமாக பெரியவா கையால் அடிக்கல் நாட்டு விழா நாட்டி 81 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 175 பேர் ஸ்தபதிகள் வேலை செஞ்சுட்டு இருந்தா. 1-2 இல்லை, 175 பேர் ஸ்தபதிகள். அப்புறம் வந்து வெளி இந்த லோக்கல் ஸ்தானிக்காக இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வேறு, சர்வெண்ட் எல்லாம் வேறு. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு அமோகமாக கல்யாண கோலம் மாதிரி சமையல் சாப்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. அவளுக்கு அந்த ஹாலில் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த இப்போ நம்ம சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஹால் வந்து பெரியவாளுக்கு தங்கறதுக்காக வேண்டி ஷாமண்ணா ஷான்பா கட்டி வச்ச இடம் அது. ஆமாம், அது இல்லாமல் அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குது. பெரியவா எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டு வேறு வச்சுருந்தான். சரி இருக்குது, அதனால ரொம்ப சௌரியமாக இருந்தது கோவில். இதுக்கு ஆச்சு. இதெல்லாம் 1900 பெரியவா வந்து நேராக இங்கேருந்து பண்டரிபுரம் போயிட்டு சாத்திரமாசம் முடிச்சுட்டு அப்படியே கர்னூல் போயிட்டு, கர்னூலில் சாத்திரமாசம் முடிச்சுட்டு பால பெரியவா வந்து சந்தித்த இடம் கர்னூல். கர்னூல்லேருந்து நேராக பெரியவா 84 காஞ்சிபுரம் போயிட்டா. காஞ்சிபுரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ஃபோட்டோ கிட்டோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா பெரியவா. பார்த்துட்டு டக்குன்னு ஜெயேந்திர பெரியவாளை உத்தரவு பண்ணிவிட்டு, தாரால கோவில் கட்டினேன், கும்பாபிஷேகம் போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறேளா அப்படின்னு சொல்லிவிட்டா. அதனால் தடப்படலாம் அமேகமாக அதில் வந்து கும்பாபிஷேகம் வந்தால் சில பேர் இருப்பான்னு நினைக்கிறேன். வைதிகாலெல்லாம் வந்து தினகரண்ணா, அப்புறம் வந்து சிவகுமாரன் எல்லாம் வந்திருந்தாப்போ ஆச்சு. 1985 ஜூன் 9 கும்பாபிஷேகம் ஆகிடுது. கிட்டத்தட்ட 39-40 வருஷமாக இந்த கோவில் அமோகமாக நடந்துட்டுருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். மேற்படி கோவில் கட்டி ஆயிடுத்து. இவ்வளோ பெரிய கோவில். இன்னொன்று எப்படின்னா, எந்தெந்த கோவில் எப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. 4 ராஜகோபுரம், பிரதான கோபுரம், அதே மாதிரி சந்நிதி கோபுரம், கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம். அண்ணா அந்த பரமேஸ்வரங்கிற மகா பெரிவா வந்து மகாராஜாங்கிற நடராஜாக்கு கட்டின கோவில். அதுக்கு ஏக காலத்தில் வந்து விமானமும் சந்நிதி பெரிய நடராஜோட கர்ப்பகிரக விமானமும் 4 ராஜகோபுரம் ஏக காலத்தில் கும்பாபிஷேகான ரெக்கார்டு இந்த சத்தாராவில் மட்டும்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆச்சி கோவிலெல்லாம் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாளைக்கு நான் போனேன் காஞ்சிபுரம். நான் எனக்கு ஒன்றும் விஷயம் தெரிஞ்சுட்டுருக்கல. போகிறச்சப்போ எப்படியா இருந்தால் இங்கேருந்து கிளம்பி போகணும், பிரசாதம் எடுத்துன்னு போனேன். 3-4 மணிக்கு படுத்திருந்தேன். டக்குன்னு தெரியவா வந்து தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். யார்கிட்டையோ பட்டு வந்திருக்கா, அங்கே பின்னாடி ரூமில் படுத்துங்க கூப்பிடுன்ட்டா. இது வந்து 3-4 படுத்திருக்கேன், நல்ல துண்டை போட்டு படுத்துன்னு இருக்கேன். உடனே பெரியவா உத்தரவாருது. அடடா, நான் எப்படி தெரியும் பெரியவாளுக்கு? யாருக்குமே தெரியலையா, பாராக்காரு மட்டும்தான் தெரியும். நான் வந்து படுத்துன்னு தான் இந்த ரூமில். உடனே டக்குன்னு போய் கை கால் அனுப்பிட்டு விபூத்தி இட்டுட்டு போனேன். உடனே கேட்குறா பெரியவா, நான் குளிக்கலைங்கிறது தெரியும், ஏதோ அவசரமாக வந்திருக்கான்னு. நடராஜா நன்னா சௌக்கியமாக இருக்காரா
எப்படி இருக்கார்? ஆனந்தமாக இருக்காரா? அம்பாள் என்ன பண்ணுறா? ஜனங்கள் நிறைய வந்துட்டுருக்கா? என்ன பண்ணிட்டுருக்கே? தீட்சிதாளெல்லாம் பூஜை நன்னா பண்ணிட்டுருக்காளா? ஆமாம் பெரியவா, ஆமாம். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்? நான் கொண்டு போனோமா? ஆமாம் பெரியவா, பிரசாதம் கொண்டு. சரி சரி, பிரசாதம் கொண்டு வந்திருக்கியா? அப்புறமா கொடு. நான் ஸ்நானம் பண்ணலை. சரி வந்துட்ட, எப்போ போனோம்? வந்தாச்சு, உடனே கிளம்பு. உன்னுடைய டியூட்டி அங்கே தான், நீ இங்கே வேண்டாம், போ அங்கே. இல்லை பெரியவா, நான் திருப்பி போகிறதுக்கு வரல, நான் இங்கே இருக்க போகிறேன். நான் முதல்ல சொல்லியிருந்தா, சத்தார போகிறச்ச நீ வெறும் ஒரு மாத்து வேஷ்டி எடுத்துட்டு மட்டும்தான் போ, எந்த விதமான பந்தங்கள் வேண்டாம், வெறும் ஒரு மாத்து வேஷ்டி. அந்த மாத்து வேஷ்டி பேக்கில் பையில் போட்டுன்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டேன். இல்லை இல்லை, நீ போய் தான் ஆகணும். எப்போ போகிறேன் சொல்லு. இல்லை போகிறேன் பெரியவா. சரி, நான் சொல்கிறது ஒன்று கேட்குறியா? காத்துருக்கேன். முதல் இதுதான் பெரியவாளுடைய உத்தரவு, இதுதான் ஆஜ்ஞா, இதுதான் பரமேஸ்வர வாக்கு. நான் சொல்கிறது கேளு. கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்காத. கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கினேன்னு நீ அடிமையாக இருப்பே. கை கட்டணும் இப்படி, புரியறதா? யாருக்குமே நீ கட்டுப்படாதே. எனக்கு சொன்னால் மாத்திரம் போரும், மடம் என்ன சொல்லுமோ அது கேளு, மடத்து கோவில் அப்படின்ட்டா. ஆமாம் சரி. அடுத்தது சொன்னால், இங்கே பாரு, பரமேஸ்வரன் சிவன் அப்படி கரைச்ச சிவன் சொத்து திருடாத, திருடாத, வௌவாலா பிறப்ப அப்படின்னா. என்னோட ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கியா? ஆமாம் வந்திருக்கேன். அங்கே என்ன பார்த்தேன்? சுவாமியை பார்த்தேன். வேற என்ன பார்த்தேடா? குளம் பார்த்தேன், மாமரம் பார்த்தேன். அது எடா படா. இல்லை, வௌவால் தொங்குறதுரா, உத்தரத்தில் வௌவால் தொங்குறது. அது என்ன தெரியுமா? வௌவாலுங்கிற யார் சிவங்கோவிலில் திருடாளோ அவளுக்கு மறுஜன்மா வௌவால். வௌவாலுக்கு எப்படின்னா பிருஷ்டபாகமும் முகத்வாரமும் கிடையாது. எந்த வாயால் சாப்பிட்றதோ அதே வாயால் கக்கணும். அதனால என்னுடைய சிஷ்யன் நீ திருடாதே. இன்னொன்று சொல்லிட்டு, வார்த்தை அந்த கடு வார்த்தை தான் சொல்கிறா, திருப்பி சொல்கிறா. நான் சொல்லிவிட்டேன், சம்பளம் வாங்காதே, திருப்பி திருடாதே. திருமலை பண்ணாதடா. எதான ஒன்று நீ தான் எல்லாம் சர்வஸ்வம் திருடி அப்புறம் எதான பண்ணிவிட்டு எதான இப்போ நடந்துட்டுருக்கேன், அது மாதிரி எதாவது பண்ணிட போகிறேன். அதனால் ஒன்றுமே சுத்தமாயிரு அப்படின்ட்டா. ஆச்சு. உடனே சொல்லிவிட்டேன், நீயும் அத்தியனம் பண்ணியிருக்க, வெளியில் பிரதிகிரகத்துக்கு போக மாட்டேன், ஏதா அப்படி இருக்கிறச்ச வேதம் படிச்சிருக்க, மறக்கப்படாதுரா. ஜன்மாவில் வேதம் படித்த மறைந்தேன்னா உனக்கு பரிகாரமே கிடையாது, அதுக்கு பிராயஷ்சித்தமும் கிடையாது. அதனால நித்தியமே நீ பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டா. நான் சொல்லிவிட்டேன், கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்காதே, திருடாதே, பொய் கணக்கு எழுதாதே அப்படின்னு சொல்லிவிட்டேன். பிரதிகிரகம் வாங்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். அண்ணா நாளைக்கு இன்றைக்கி சின்ன பையனாக இருக்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், குழந்தை குட்டி பத்துப்பே, சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு யோஜனை பண்ணுறியாடா அண்ணா? இந்த சோத்துக்கு என்ன பண்ணுவேங்கிற அந்த சப்தம் தான் பெரியவா கேட்டா. இல்லை பெரியவா ஒன்றுமே புரியலன்னு. சரி புரியாமல் இருடா. ஒன்று பண்ண, நித்தியமே உன்னால் முடிஞ்சது அன்னாடம் அந்த பரமேஸ்வரனுக்கு சந்நிதியில் உன்னால் முடிஞ்ச 10 நிமிஷமோ, அரை மணி நேரம், 1 மணி நேரமோ பாராயணம் பண்ணு. அது உன்னை காவந்து பண்ணும், உன் குடும்பத்தை ரட்சிக்கும். நட்ராஜாவை கேட்பார், நான் எங்கே இருந்தாலும் எனக்கு கேட்குண்டா, அது பண்ணுறியா? விடமாட்டேன்டா குழந்தை, உன்னை பார்த்துக்கிறேன். பெரியவா பெரியவா பேசியிருந்தோம் நானும் மாமாவும். அடுத்த சம்பரோஷணம் பண்ணணும். நான் நடராஜருக்கு என்ன பண்ணணும்னு பெரியவாளை கேட்டேன். இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், விமான கலசம் மாதிரி பண்ணணும்னு மாமா ஆசைப்பட்டார். பின்னாடி சிதம்பரம் இருக்கிற மாதிரி. பெரியவா இப்போ வேண்டாம், வெள்ளி கிரீடம் வேணாம் பண்ணி கொடு அப்படின்னா பெரியவா. மாமா அதுவும் இப்போ வேண்டாம் அப்படின்னாரு. இது ஏன் மாமான்னு, அடுத்த சம்பரோஷணத்துக்கு இந்த மேளா தான் ஆரம்பம்னு பெரியவா ஆசைப்படுறா. மேளா மூலமாக திருப்பி இந்த சம்பரோஷம் நடக்கணும்னு பெரியவா ஆசைப்படுறா. அதனால் இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். சம்பரோஷத்தின் போது
கோபிகிட்ட ஏதாவது பண்ணிக்கலாம் நம்மன்னு பெரியவா இவர்கிட்ட சொல்லி, கோபின்னா நம்மளாம் சேர்ந்து, கோபின்னு தனியால் கிடையாது, இவ்வளவு ஜனங்க வந்துட்டா சந்தோஷம். இனிமேல் யாரை பார்த்தாலும் சத்தாரா வருவா. பன்றிபுரம் வர அத்தனை பேரும் இனிமேல் சத்தாரா வருவா. பூனா வர அத்தனை பேர் இனிமேல் சத்தாரா. இந்த மேளா உலகம் பூரா அப்படின்னு இருக்கு. சத்தாரா 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 மேளான்னு எல்லாரும் எங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 1000 கால் 1000 மெசேஜ். அதுதான் பெரிய ஆசை, அதுதான் பெரிய ஆசை. அந்த ஆசை நிறைவேறி திருப்பி நம்மெல்லாம் சம்பரோட்சணத்துக்கும் சத்தாரா வருவோம். இந்த மேலே அது மாமா தலைமையில் அப்பயும் வந்து நம்ம பஜனை பண்ணுவோம், நம்ம தங்குவோம். நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ இனிமேல் மாமாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் இது மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 10 நிமிஷம் நடராஜா என்ன அமைப்புங்கிறது இத்தனை தூரம் 10 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். கொடுத்த நேரம் ஆயிடுத்து. இருந்தாலும் மங்களம் பாட வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தாலும் பெரிபா வந்தால் என்ன வந்தால் அமைப்பு அடைஞ்சது, குடும்பாபிஷேகம் ஆச்சு. இங்கே இருக்கிற அந்த சந்நிதியில் என்னென்ன இது இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் முடிச்சுட்றேன். ரொம்ப முக்கியமாக நேற்றுக்கு சில பேர் விருப்பப்பட்டால் சில பேருக்கு சொல்ல முடிஞ்சது. அது எல்லாமே திவ்யநாமம் நடந்துகிட்டு இருந்தது. நான் என்ன சொன்னேனோ அவளுக்கு என்ன கேட்டதும் தெரியல. ரொம்ப சுருக்கமாக 10 நிமிடத்தில் முடிச்சுட்றேன். தர்ஷனாத்து தப்ரசதின்னு சொன்னேன். அதே மாதிரி நடராஜாட்ட வந்து பஞ்சபூத தத்துவங்களில் வந்து 3 தத்துவங்கள் ஐக்கியம்னு ஐதீகம். பிருத்திவி வாயு ஆகாசம், ரூபம் ரூபாரூபம் அரூபம், 1 2 3 1 2 3 1 2 3. அதே மாதிரி சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜா. அதுக்கு அடுத்தபடி நடராஜாக்கு கீழே வந்து வெள்ளி சம்படத்தில் வந்து மரகதலிங்கம். அதே மாதிரி 3வது வந்து சிதம்பர ரகசியம். ரூபம் ரூபாரூபம் அரூபம் பிருத்திவி வாயு ஆகாசம் சுவாமி அம்பாள். அதே மாதிரி மரகதலிங்கம். அதே மாதிரி சிதம்பர ரகசியம். ரூபங்கிறது எப்படி பிரத்யட்சமாக வந்து பூமி கண்ணுக்கு தெரியறதோ அதே மாதிரி ஆனந்த நடராஜாவும் சிவகாம சுந்தரியும் பிரத்யட்சமாக வடிவம் தெரியறது. பிருத்திவி வாயுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வாயு இல்லாமல் உலகமே போயிடும். அதே மாதிரி நடராஜாவுடைய சுவாசோச்வாசந்தான் மரகதலிங்கம். அதனால நடராஜாவுக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணாலோ சுவாமிக்கு சிவலிங்கத்துக்கு தகும், சிவலிங்கத்துக்கு பண்ணது அதே மாதிரி நடராஜாவுக்கு தகும். அதே மாதிரி சுவாசோச்வாசம்னு சொல்லிவிட்டேன். இன்னொன்று உதாரணம் டெஃபினேஷன் என்னன்னா, நம்மளுடைய முகத்தை நம்ம கண்ணாடியில் எப்படி பார்க்குறோமோ அது வந்து வேறு முகத்துக்கு சான்சஸ் இல்லை. நடராஜா தத்ஸ்வரூபந்தான் சிவலிங்கம். அதனால இங்கே நடராஜஸ்வரூபமே சிவலிங்கம், சிவலிங்கஸ்வரூபமே நடராஜான்னு சொல்லிவிட்டேன். ரூபம் ரூபாரூபம் பிருத்திவி வாயு. 3வது வந்து ஆகாசம் சிதம்பரம். இந்த க்ஷேத்திரத்தோட முக்கியமான இருக்கிற விஷயமே ஆகாசம். பொதுவாக வந்து இது வந்து சிலா விக்கிரகங்கள். இங்கே வெளியில் இருக்கிற பிள்ளையாட்டிய அத்தனை சுவாமிகள் வந்து சுவாமி வந்து சிலா விக்கிரகம், சிலாமயமானது. இதுக்கு வந்து பிரதிஷ்டைன்னு உண்டு. பிரதிஷ்டை பண்ணுறச்ச யாகசாலையில் எல்லாரும் பார்த்த விஷயம். யாகசாலையில் வந்து இந்த யந்திரத்தை வச்சு அதில் வந்து மந்திரஸ்வரூபமாக ஆவாகனம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு யந்திரத்தை வச்சு அந்தந்த சிலா விக்கிரகத்துக்கு கீழே வச்சுட்டு அஷ்டபந்தன சாத்துவ வழக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது வந்து ஸ்திர பிரதிஷ்டை. ஒரு வாட்டி வச்சு விக்கிரகத்தை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணான்னா அடுத்த அது எப்போ வேணாலும் பண்ணலாம். 10 மினிமம் 12 வருஷம். அதுக்கு முதல்ல நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம். அதனால் அது மாதிரி ஸ்திர பிரதிஷ்டைன்னு ஆயிடுது. ஆனால் நடராஜாக்கு எப்படின்னா ஸ்திர பிரதிஷ்டை கிடையாது. அவருக்கு வந்து சரப்பிரதிஷ்டை. அந்த சரப்பிரதிஷ்டைன்னு சொல்கிறச்ச வழிபாடு கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதே மாதிரி அவர் வந்து நடனமாடும் சுவாமியாக இருக்கிறதுனால மூலவரும் அவரே தான், விக்கிரகம் வந்து உற்சவரும் அவரே தான், மூலவரும் அவரே தான், உற்சவரும் அவரே தான். பஞ்சலோகத்தினால இதுக்கு பிரதிஷ்டை கிடையாது. வழிபாடுகள் எல்லாம் உண்டு. அதனால் நடனமாடும் சுவாமி. அதனால் என்னாச்சு, சுவாமி அம்பாள் ஒரே கர்ப்ப கிரகத்தில் வந்து 2 சுவாமி இருக்கா இல்லையா? சிவகாம சுந்தரிங்கிற அம்பாளும் நடராஜாங்கிற பரமேஸ்வரனும் ஒரே கர்ப்ப கிரகம் 2 சுவாமி இருக்கிறதுனால 2 யந்திரம். ஸ்ரீசக்கரம் என்கிற சிவசக்கரமும் சிவசக்கரம் என்கிற சிவசக்கரமும் ஸ்ரீசக்கரம் என்ற சிவசக்கரம் அம்பாள் சக்கரமும் 2ம் சேர்ந்தது தான் சிதம்பர ரகசியம். பல விஷயங்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் சூக்ஷ்மம் தேவையில்லை உங்களுக்கு. அதனால் இது மட்டும்தான் ஸ்ரீசக்கரமும் சிவசக்கரமும் சேர்ந்தது தான் அந்த சிதம்பர ரகசியம். ரூபம் ரூபாரூபம் அரூபம்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அரூபத்தில் ಅಂದರೆ சர்வவியாபி மகேஸ்வரஹான்னு எல்லா இடத்திலும் பரமேஸ்வரன் இருக்கிற அனோரணியான்னு சொல்லியிருக்கு
வேதத்தில். அதே மாதிரி அவர் அந்த யந்திரத்தை வந்து ஒரு 2 ஸ்ரீசக்கரமும் சிவசக்கரமும் இருக்கிறதுனால அது அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கு சவத்தில். அதுக்கு அத்தரு ஜவ்வாது சந்தனம் போட்டு மூடி வச்சிருக்கு. அதுக்கு மேலே சொர்ணத்தினால் ஏற்படுத்தின வில்வமாலை. அதை பார்த்து மனசில் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அது ஏங்கனோ நீங்கள் வந்து படுதாவை வந்து போட்டு மூடி வச்சிருக்கேளேன்னு கேட்கலாம். வாஸ்தவம். இருட்டுங்கிறது எதனால் போக்கடிக்கிறது? வெளிச்சத்தினால. அந்த வெளிச்சம் எதனால் வருது? சூரியோதயத்தினால. அதே மாதிரி அந்த நீல நிறமான ஆகாசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீல நிறமான படுதா போட்டு மூடி வச்சிருக்கு. எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, என்னையா அது எல்லாம் இறைவன் படித்தது. அதுதான் இறைவன், அதுதான் முக்கிய சக்தியே அதுதான். அதனால எப்போ வந்து அந்த படுதா திறந்து பார்க்குறோமோ அப்போ வந்து நம்ம புத்தியில் இருக்கிற அந்தகாரத்தை போக்கடிச்சு ஞானோதயம்னு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அதனால் ரூபம், ரூபாரூபம், அரூபம், பிருத்திவி, வாயு, ஆகாசம் இதுன்னு சொல்லிவிட்டேன். அதே மாதிரி சுவாமி வந்து தெற்க பார்த்துருக்கு. துஷ்ட நிகிரகணத்துக்கும் சிஷ்ட பரிபாலனத்துக்கும் சுவாமி தெற்க ஆவிர்வச்சிருக்கார். நம்மளோட பின்னாடியே வந்து நம்ம சுவாமியை வந்து ஆராதிச்சோன்னா தெற்க பார்த்த சுவாமியாக இருக்கிறதுனால வந்து துஷ்டாளுக்கு வந்து தூக்கிய திருவடியும் சிஷ்டாளுக்கு வந்து அபயஸ்தமம் இருக்குது. தெற்க பார்த்த சுவாமி தான் இங்கே இருக்கிற அமைப்பு. ரொம்ப சந்தோஷம். எதான தவறுதலாக இருந்தால் அது மன்னிச்சுட்டு அதே மாதிரி நல்ல விஷயங்களாக சத்விஷயம் பெரியவா அனுகிரகம்னு நினச்சிண்டு எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணி நான் 2 வார்த்தை இதை முடிச்சுக்கிறேன். சாந்தா பிருத்திவே சிவமந்தரிக்ஷம் தேவூர்ணோ தேவ்யபயன்னோ அஸ்து சிவாதிஷ பிரதிஷா புத்திஷோ ந ஆபோ வித்யுத பரிபாந்தோ சர்வதஸ்யாந்தி ஷாந்தி ஷாந்தி ध्रुवं ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवं त इन्द्रश्चाग्निश्चराट्टं धारयतां ध्रुवं राजाधिराजाय प्रदयदाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे तमे कामाङ्गा महामाय मह्यं कामे स्वरूपै श्रवणो दुरारु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः.